பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான என் அன்பின் சகோதரர்களே, சகோதரியர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பான சகோதரர்களே, ஒரு மனம் என்கிற ஒரு காரியம் அது எவ்வளவு அவசியமானதா இருக்குது பாருங்க. நம்ம ஃபேமிலியை பத்தி நம்ம இவ்வளவு நாளா பேசிட்டு இருக்கிறோம். ஒரு மனைவி, ஒரு கணவன் எப்படி இருக்கணும் என்று பேசிட்டு இருக்கிறோம். ஒரு குடும்பத்துல நம்ம பிள்ளைகள், சகோதரர்கள், இப்படிலாம் பின்னாடி வரக்கூடிய நாட்கள்ல ஆவியானவர் உங்களோடு பேச போகிறார். இன்னைக்கு குடும்பங்கள்ல, அது குடும்பங்களானாலும் மற்ற எந்த இடமானாலும் சரி, அவசியமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னா, ஒரே சிந்தை, ஒரே மனம் என்பது ஒரு அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. இந்த ஒரு மனம் இல்லாததுனாலதான் பல குடும்பங்கள்ல பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. ஒரு மனம் இல்லாததுனாலதான். கருத்து வேறுபாடு அது எதனால வருது? ஒரே மனம் இல்லை, ஒரு மனம் இல்லை, ஆகவே கருத்து வேறுபாடு வருகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு மனதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய காரியம் என்ன? கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவுகள் எல்லாம் ஒரே மனமா இருந்தா அதனால கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்பதை நம்ம தியானிக்கலாம். அன்பின் சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரே சிந்தை இருக்கும்போது குடும்பத்துல பிரச்சனை இருக்காது பாருங்க. அதுதான் பயன். ஒரே சிந்தை இருக்கும் பொழுது, ஒரே மனம் இருக்கும் பொழுது எல்லா காரியங்களும் தடை இல்லாம நடக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு வண்டிக்கு 2 சக்கரம், ஒரு வண்டிக்கு ரெண்டு மாடு ஒன்னா சேர்ந்து பயணம் செஞ்சாதானே அந்த பாரத்தை இழுத்துட்டு போக முடியும். ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் கணவன், மனைவி இவங்க ஒரே சிந்தையாய் ஒரே மனமா இருக்கணும். அந்த ஒரு மனம் இருந்தாதான் அந்த ஃபேமிலி நல்லா ரன் பண்ண முடியும். நான் சொல்றதான் செய்யணும் சொல்லி அப்படின்னும் இல்ல, நான் பேசுறதான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது அங்க நல்லாவே இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு சின்ன 4 பேருக்குள்ள ஒரு மனம் வந்துச்சுன்னா ஒரு குடும்பமே நல்லா இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள. இங்க ஒரு காரியம் நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் அல்லது திருத்தூதர் பணிகள் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல 2வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை நாம வாசிக்கிறோம். முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள், ஒரே மனமாய் கூடியிருந்தார்கள். ஹல்லேலூயா. பேதுரு, யோவான், அப்போஸ்தலர்கள் எல்லாரும், அவர்களோடு மற்றவர்கள் எல்லாரும், வெவ்வேறு தேசத்தார் எல்லாரும் ஒன்னா கூடி இருந்தாங்க. அவங்க ஒன்றாக கூடி இருந்ததனுடைய பயன் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அவங்க ஒரே மனமா கூடியிருந்தாங்க. ஏன் ஒரே மனமா கூடியிருந்தாங்க? அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்கு. அந்த வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு ஒரே மனமா அவங்க கூடி இருந்ததுனால அங்க ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அங்கு வருகிறார். 2வது வசனத்தை வாசி பாருங்க. திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூயாவின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொரும் வெவ்வேறான மொழியில் பேச தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து இறங்கினது. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு தலை மேலும் பிளவுண்ட நாவின் வடிவில அந்த தீ நாவு இறங்குச்சு. என்ன பொருள் இதுக்கு? உலகத்திலிருந்து இவர்கள் எனக்காக பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள், இவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று பொருள். பிரைஸ் தி லார்ட். என் அன்பான சகோதரனே, இந்த நிகழ்வு ஒரு குடும்பத்துல கூட நிகழும். கணவனும் மனைவியும் ஒரே மனமா, பிள்ளைகளும் ஒரே சிந்தையா இருக்கிறாங்க, ஜெபத்துல ஒரே சிந்தையா இருக்கிறாங்க, ஒரே மனமா இருக்கிறாங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வருவார். அல்லேலூயா. அவருடைய வல்லமை வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். கருத்து வேறுபாடு இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார், அசுத்த ஆவி தான் வரும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி வருகிற இடத்துல
அதிசயங்கள், வல்லமைகள், அதிகாரங்கள் வெளிப்படும். கர்த்தருடைய நாம் மகிமை அடையும். அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, இந்த ஒரே மனம் நிலவின இடத்துல, அதாவது அப்போஸ்தலர்களுக்கு அவர்களிடையே ஒரே சிந்தை நிலவினது. வல்ல செயல்கள் அங்கே வெளிப்பட்டது. ஆமென். 5ஆம் அதிகாரத்துல திருத்தூதர் பணிகள் அல்லது அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அங்க 12வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமேனா, மக்களிடையே பல அரும் அடையாளங்களும் அரும் செயல்களும் திருத்தூதர் வழியே செய்யப்பட்டன. அனைவரும் சாலமன் மண்டபத்தில் ஒரே மனதார கூடி வந்தனர். அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க. மக்களிடையே பல அரும் அடையாளங்கள் அப்படின்னா என்ன? அற்புதங்கள், அதிசயங்கள் நடைபெற்றன. ஆண்டவருடைய ஆவியானவர் அந்த ஒரே மனமா இருந்த இடத்துல வல்லமையா வெளிப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். அதிசயங்கள் நடந்தது. மக்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. தொடர்ந்து வாசிக்கும் போது எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? நோயாளிகளும் அசுத்தாவில் பிடிக்கப்பட்டவர்களும் அவர்கள் வழியில கொண்டு வந்து வைக்கப்பட்டாங்க. ஏன்னா பேதுரு போகும்போது அவருடைய நிழல் பட்டாவது இவர்கள் சுகமடைவார்களே என்று கொண்டு வந்து அவர்களை அழைத்து வந்து வைத்தாரலாம். பாருங்க, யார் மேலாம் பேதுருடைய நிழல் பட்டதோ அவர்கள் அத்தனை பெரும் சுகத்தை பெற்றார்கள், விடுதலை பெற்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்க ஒரே சிந்தை உள்ளவராக இருப்பீர்கள். கணவனும் மனைவி பிள்ளைகளும் ஒரே மனமா இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னாக்கா, ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, ஒரே சிந்தையா ஒரே மனமா ஜெபத்திலையும் ஈடுபடுறவங்க நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய ஆவியானவருக்கு மேல வருவாரு. உங்க குடும்பம் வல்லமையுள்ளதாக இருக்கும். உங்க குடும்பம் ஆசீர்வாதமானதா இருக்கும். Praise the Lord. ஆகவே எனக்கு அன்பான சகோதரர்களே, சிந்திங்க. உங்க குடும்பத்துல கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கலைந்துட்டு விட்டு கொடுத்து ஆண்டுடைய சமூகத்துல நீங்க அமர்ந்திருங்க. உங்களை தாழ்த்தி பொறுமையோட அமர்ந்திருங்க. ஒரே சிந்தையா ஜெபிங்க. ஆண்டவர் உங்க குடும்பத்தை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. இப்போது நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் ஆண்டவராக இயேசுவே, ஒரு மனம் இல்லாத குடும்பங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு மனம் இல்லாததுனால, கருத்து வேறுபாடுனால சண்டையும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் இருக்கிறது. அப்படிப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது மாறுவதாக. பிரிவின் ஆதிக்கங்கள், அந்தகார ஆவின் செயல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து போவதாக. ஒரே மனம் உண்டாவதாக, ஒரே சிந்தை உண்டாவதாக. கணவனும் மனைவியும் ஒரே மனமாய் ஒரே சிந்தையாய் இருப்பார்களாக. என் ஆண்டவராக இயேசு, இந்த சமூகத்தில் என் வார்த்தைகளை கேட்டு செயல்படுகிற ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு சமாதானத்தினால் நிறைவடையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? My dear brothers and sisters, நீங்க எல்லாரும் சிலோவா மூலியத்தோட மெம்பர்ஸா இருக்கிறீங்க. நிறைய பேர் இவ்வளவு நாள் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்துட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ ஒரு சிலரால வர முடியல, மீட்டிங் கலந்துக்க முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க மீட்டிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக இப்போ வந்து நாங்க ஆமேன் டிவி வந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். யூடியூப்ல வருது லிங்க், உங்களுக்கு வாட்ஸ்அப்ல லிங்க் அனுப்புறோம். நீங்க அது மூலயமா வந்து பிரதர் ஜானோட மெசேஜஸ் நீங்க பார்க்கலாம். அந்த மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆண்டவரோட ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து நம்மளோட மனசில் ஆழத்தில் பதியும். நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மளுடைய ஆண்டவர் வந்து நம்மளுடைய எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்க தேவன் வார்த்தைகள் வழியாக நம்ம கூட பேசுகிறாரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் உங்களுக்குரிய மெசேஜஸ் எல்லாம் பாருங்கள். ஆமேன் டிவி மூலயமா நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிற அந்த லிங்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலம் வந்து ஆண்டவர் உங்களை நல்லா ஆசீர்வதிப்பார். ஆமேன்.